வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ போல தாங்க ரீல்ஸ் தள்ளிட்டே இருந்தேன். அதில் ஒரு ரீலும் பார்த்தேன். அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வடபழனி முருகர் கோயிலுங்க. கூட்டம்னா கூட்டம். நேற்று முருகருக்கு ஃபேமஸான ஒரு நாளில் கூட்டம்னா கூட்டம். அந்த அளவுக்கு ஒரு கூட்டங்க. காலையில் 3 மணிக்கு எடுத்துருக்காங்க போல இருக்கு. 3 மணிலேருந்து அப்படி ஒரு கூட்டங்க. கோவில் வாசல்ல இருந்து எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. அந்த அளவுக்கு கூட்டங்க. வடபழனி முருகருக்கே வந்து இவ்வளவு கூட்டணும் போது நம்ம திருவள்ளூர்ல சிறுவாபுரி கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். நானே ஒரு தடவை போயிருக்கேன். கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே ஒரு தடவை போயிருந்தேன் சிறுவாபுரி கோயில். அங்கேயும் வந்து கூட்டத்துக்கு கண்டிப்பா பஞ்சமே இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நம்ம பழனி, அங்கேயும் கூட்டத்துக்கு பஞ்சம் இருக்காது. அம்மா நம்ம திருச்செந்தூர், இது எனக்கு தெரிஞ்ச கோயில். தெரியாம நிறைய கோயில்கள் இருக்காங்க. முருகர் கோயில் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து கண்டிப்பா அலமோதி இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னடா அது நல்ல நாளாக இவ்வளவு மக்கள் வந்து அவரை பார்க்க வந்திருக்காரு அப்படின்ட்டு. அதே நேரத்துல இதை பார்க்கும்போது ஒரு பயமாவும் இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னல அந்த வடபழனியில கூட்டம் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் கூட்டம் நிற்பாங்க. அந்த கூட்டத்துல அவங்க நிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, காலாங்கத்துல கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்க. ஏன்னா காலங்காலம் 3 மணிக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்க. தூங்காம காலைல எழுந்து அந்த குளிர்ல பச்சை தண்ணில குளிச்சுட்டு எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. சாப்பிடாம வந்துதான் நின்று இருப்பாங்க. கண்டிப்பா எப்படி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், நான் குறைஞ்சே சொல்றேன், ஜாஸ்தி கூட நின்று இருக்கலாம். கண்டிப்பா நின்றுதான் வந்து அவரை பார்க்க போயிருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை பார்க்க போறாங்க. அந்த அவரை கிட்ட போறதுக்குள்ளாடி அவங்க எவ்வளவு பிரச்சனைகள் திரும்ப சந்திக்கிறாங்க. காலைல தூக்கம் போகும், தண்ணி குடிக்க முடியாது. மேபி சில பேர் ஞாபகம் இருந்தா எடுத்துட்டு வருவாங்க, அதுவும் கிடையாது. கால் வலிக்கும், பசி எடுக்கும். இதையும் தாண்டி அந்த கோயிலுக்குள்ள போனா கண்டிப்பா கோயில்ல இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம மதிக்கவே மாட்டாங்க. நீங்களே பாக்குறீங்களா, அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காசு எங்க இருக்கோ அவங்களதான் மதிப்பாங்க. அவங்க மதிக்கிற யாரும் பாத்தீங்கன்னா விஐபியும் விவிஐபியும் தான் மதிப்பாங்க. நம்ம மாதிரி ஆளுங்களை மதிக்கவே மாட்டாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டத்தை தாண்டி கியூல நிக்கும் போது அங்க ஒரு சண்டை வரும். நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன். அந்த கியூல நிக்கிறாங்க, ஏற்கனவே வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கடவுளை தான் பார்க்க வந்திருக்காங்க. கடவுளை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் பொறுமை தேவை, சரிங்களா? அதுல நம்ம ஆளுங்களாம் நிறைய பேர் கிடையாது. அந்த இடத்துல கடவுளை தான் பார்க்க வந்திருக்காங்க, அங்க சண்டை. ஆம்பளை சண்டை போடுறாங்க கிடையாது, லேடிஸ் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க முடி அவங்க பிடிக்க, அவங்க முடி இவங்க பிடிக்க. என்னடா அப்படின்னு தோணுது அந்த வீடியோ பார்க்கும்போது. ஆம்பளை சண்டையை கூட நிறுத்திடலாங்க, பொம்பளை சண்டையை நிறுத்தவே முடியாதுங்க. சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்னன்னா, கீழே பண்ணா மரியாதை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா தர மாட்டாங்க. அவங்க விவிஐபிக்கு மட்டும்தான் வந்து கோயில்ல இருக்கிறவங்க வந்து மரியாதை தருவாங்க. அது முதல்ல சொல்லுவாங்க, அதாவது கல்வி கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்ட்டு. ஆனா இப்போ காசு இருக்கிறவங்களுக்கு தான் செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி ஆயிப்போச்சுங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை போய் பாக்குறோம், அவரை ஒரு 2 செகண்ட் பார்க்க விடுவாங்களா? கிடையாது. இன்னும் இப்படி கும்பிடுறதுக்குள்ள போன்னு தள்ளி விட்டுறாங்க. இதுதான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை போய் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பலன். நான் கேட்கிறேன், தைப்பூச அன்னைக்கு அவரை பார்த்தே ஆகணுமா? இல்லைங்க, வீட்டானே பக்கத்துல கோவில் இருக்கும், அன்னைக்கு அவர் போய் பார்க்கலாமே. அவ்வளவு கூட்டத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பாக்குறீங்களே. இன்கேஸ் கூட்டத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு யாருங்க பொறுப்பு? நம்ம எவ்வளவு வீடியோ பாக்குறோம், கோயில்ல கூட்ட நெரிசல்ல எத்தனை பேர் சேர்த்துறாங்க, அத்தனை பேர் சேர்த்துறாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம அப்படியே கதி கலங்கி போறோம். ஏன்னா அந்த கூட்டத்துல பதறி ஓடுவானுங்க. ஓடும்போது யாருன்னா ஒரு கால் தட்டு இன்னொரு விழுந்துட்டானா அவன் கதை முடிஞ்சுது அதோட, சரிங்களா? அவன் மேலே ஏறி போவாங்க. ஏன்னா அந்த கூட்டத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனை எழுப்ப இவன் முடிஞ்சானா இவனும் வந்து அந்த கூட்டத்துல சாக வேண்டியதுதான். ஏன்னா கூட்ட நெரிசல்ல இதுதாங்க நடக்கும், சரிங்களா? அதனால ஒரு பிரச்சனை ஆகும்போது எல்லாம் வாரி அடிச்சு ஓடும் போது உயிர்கள் தான் போகும். இன்கேஸ் எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பேப்பா? கடவுள்கிட்ட நீங்க கேட்க முடியுமா? இறந்துட்டாரு, நான் உங்களை தான் பார்க்க வந்து அவரை திருப்பி கொடுங்கன்னா கொடுப்பாரா? சொல்லுங்க. கடவுள் மேல பழிப்பட முடியுமா? முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு கூட்ட நெரிசல போய் கடவுளை போய் பார்க்கணுமா? அன்னைக்கு பார்த்தே ஆகணும்னு அவர் எதனா சொன்னாரான்னு கேட்கிறேன். அப்படி எதுவும் சொல்லலை இல்லைங்க. எதுங்க அன்னைக்கு போறீங்க அப்படின்றேன். இல்ல, உங்களுக்கு அன்னைக்குதான் முருகரே பார்த்தா ஆகணும், தைப்பூச அன்னைக்கு முருகரே பார்த்தே ஆகணும்னா உங்க ஏரியில இருப்பாருல்ல, அவரும் முருகர் தானே. நம்ம தான் சொல்றோம் கடவுள் வந்து எல்லாத்துலயும் இருக்காருன்ட்டு. இங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில இருக்கிறதும் முருகர் தான், திருச்செந்தூர்ல இருக்கிறதும் முருகர் தான், பழனில இருக்கிறதும் முருகர் தான். எல்லாத்துலயும் அவர் தானங்க இருக்காரு. அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் அவரை பார்த்து என்ன பலன் கிடைச்சது? கிடையாது. அதாவது நம்ம தலையில ஆல்ரெடி எழுதி வச்சுட்டாங்க இதுதான் நடக்கும் அப்படின்ட்டு. அது நடந்தே தீரும்.
நம்மளா வாண்டடா போய் எதுக்கு அந்த பிரச்சனை போய் மாட்டிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். இவ்வளவு கூட்டத்துல போயிட்டு ஏதாவது அஸ்மாதம் நடந்துச்சுன்னா என்ன ஆகும், உங்க நிலைமை நினைச்சு பாருங்க. இந்த வீடியோ எதுக்காகனா இந்த ஒரு அவேர்னஸ்க்காக தாங்க. பிரச்சனை வராத வரைக்கும் ஓகேங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால பாதிக்கப்பட போறது நம்ம தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கூட்டங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தடவை உயிர் போயிடுச்சு, உலகத்துல எதை வேணா திருப்பி அடைஞ்சிடலாம். உயிர் போயிடுச்சுன்னா ரெண்டாவது திருப்பி வந்து நம்மளுக்கு கிடைக்கவே கிடையாது. ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும், நிம்மதியா வாழணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல போய் மாட்டிக்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம முருக விநாயகரே சொல்லலாம். ஏன்னா வந்து உலகத்தை சுத்தி வர்றதுக்காக அவரு அவ்வளவு சுத்திட்டு போனாரு முருகர். ஆனா பிள்ளையாரு அம்மா அப்பா சுத்தி வாங்கிட்டாரு. அது மாதிரி அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு போகணும்னு இல்லாம வீட்டாண்ட இருக்கிற முருகரும் வந்து முருகர் தான். உங்களுக்கு அவரை சிறுவாரூர்ல பார்க்கணும்னா அதுக்கேற்ற நாள்ல கொஞ்சம் கூட்ட நெரிசல் கம்மியா இருக்க நாட்களை போய் சந்திங்க. உண்மையிலேயே வந்து அது உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஏன்னா நம்மன்றது நம்ம தனியாள் கிடையாது, நம்ம குடும்பம் சேர்ந்தாதான் நம்ம. இப்ப என்னையே இருங்க, ரகுன்றவன் தனியாள் கிடையாது. எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்தாதாங்க நான். அதே மாதிரி நம்மன்றது தனியாள் கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்தாதான் நம்ம குடும்பம் தான் நம்ம. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் கூட்ட நெரிசல்ல வந்து போய் மாட்டிக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்க. அப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சா ஒரு வாரம் கழிச்சு, ஏன்னா கடவுள் வந்து வேற எங்கேயும் போயிட மாட்டாரு, அவர் அங்கதான் இருக்க போறாரு. அடுத்த வருஷம் ஆகலாம், 10 வருஷம் இருந்து அவர் அங்கதான் இருக்க போறாரு. அதனால அப்ப கூட நம்ம அவரை போய் சந்திச்சுக்கலாம். இது முழுக்க முழுக்க அவேர்னஸ் வீடியோ தான். இதுல மேபி நான் அதனா தப்பா பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். ஒரு வாழ்க்கை அதை சந்தோஷமா வாழணும். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க.